இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றதுன்னா மறுபடியும் ஆரம்பிக்கிறவர். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 15 இது இருக்கு. பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. யோசிச்சு பாருங்க. எல்லாரும் உங்களை விட்டு விலகினாலும் நான் விலக மாட்டேன்னு பேதுரு சொன்னாரு. ஆனா அவரே 3 தடவை இயேசுவை தெரியாதுன்னு மறுதலிச்சாரு. அவர் செஞ்சது சின்ன தப்பு இல்ல. அவரால அவரையே மன்னிக்க முடியல. ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. இனிமே என்னால ஆண்டவருக்காக வாழ முடியாதுன்னு நினைச்சு பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போயிட்டாரு. உங்களுக்கும் அப்படி தோணி இருக்கும் இல்லையா? வேலை செய்யற இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணி இருக்கலாம். குடும்பத்துல யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம். இல்லனா ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த முடியலன்னு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். நான் எடுத்த தீர்மானத்தை காப்பாத்தல, மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன், இனிமே ஆண்டவர் என்னை ஏத்துக்குவாரான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசு பேதுருவை விட்டுட்டு போகல. அவரை தேடி வந்தாரு. அவரோட தோல்வியை பத்தி அவர் பேசல. ஏன் என்ன மறுதலிச்சன்னு அவர் கேட்கல. அன்பானவர்களே, அவரு உங்க பழசையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு உங்களை தள்ளி விடுறவர் இல்ல. அவ்வளவு சுலபமா உங்களை கைவிடுறவர் அவர் இல்ல. பேதுருவை தேடி வந்த அதே இயேசு இன்னைக்கு உங்களையும் தேடி வந்திருக்கிறாரு. உங்க தோல்வியை நினைவுபடுத்தல, உங்க அழைப்பை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தத்தான். ஆண்டவர் உங்களை தேடி வரும்போது நீங்க மறுபடியும் அவர் பக்கமா திரும்பணும். பழையபடியே வாழலாம்னு அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கல. உங்க வாழ்க்கையை மறுபடியும் அவர்கிட்ட ஒப்படைக்கத்தான் அவர் கூப்பிடுறாரு. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இயேசு இன்னும் உங்களை விடல. அவர் உங்க கதையை முடிக்க வரல, மறுபடியும் ஆரம்பிக்கத்தான் காத்திருக்காரு. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாரோ ஒருத்தருக்கு இன்றைக்கு தேவையான வார்த்தையா இருக்கலாம். அவர்களோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. காமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.